நம்ம தல அஜித் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆக போற குட் பேட் அக்லி மூவில இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நீங்க எல்லாரும் ட்ரெய்லரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு இன்டர்வியூல இந்த படம் ஒரு எபிசோடு மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட நம்ம டச் பண்ணி சொல்லும்போது அந்த காலகட்டத்துக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சார் வந்து கொடுத்திருக்காரு. அப்படி பார்த்தா ட்ரெய்லர்ல வர தலையோட ஒவ்வொரு கெட்டப்புக்கு ஒரு ஸ்டோரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லயே அஜித் நடிச்ச முந்தைய படங்களான அமர்கலம், தீனா, மங்காத்தா, பில்லா படங்கள்ல வர டயலாக்ஸை கனெக்ட் பண்ற விதமா ட்ரெய்லர் ஃபுல்லா இருந்துச்சு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனா உயிர் உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும். ஆனா உயிர் இருக்காது. This is my fucking game. This is my game. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். அது மட்டும் இல்லாம கோட் படத்துல நம்ம தளபதி எப்படி தலையோட டைலாக்க பேசியிருப்பாரோ இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. அது மாதிரி தளபதியோட டைலாக்க தலை இந்த படத்துல பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இது மட்டும் உண்மையா இருந்தா தியேட்டர் பிளாஸ்ட் தாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் நல்லா தான் குக் பண்ணியிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 10 தரமான சம்பவம் இருக்கு. இது வரைக்கும் அஜித் நடிச்ச படங்கள்ல இந்த படம் தான் பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கர கலெக்ஷன் பண்ண போகுது. நீங்க யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.